இன்றைக்கி வந்து நேற்று வாங்கின சிக்கன். ஸோ இங்கே டைமிங்க்கு இப்போது ஸோ என்ன இருக்குன்னா 6:15 ஆயிருக்கு. வீட்டில் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இன்னும் அந்த ஜெட்லாக் இருக்குது. ஸோ எனக்கு தூக்கம் வரல. சரி சமைக்கலான்ட்டு எடுத்தேன். ஒன்றும் பண்ணல. ஒரு பாத்திரம் இருந்தது, அதை எடுத்தேன். ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு பெரிய வெங்காயம் நறுக்குன்னு போட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டோம். தென் அது வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு அப்புறம் சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு சால்ட்டு போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இதில் வேறு எந்த சிக்கன் மசாலா நம்ம ஊரில் கிடைக்கிறது நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. நான் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமு. அதனால் எதையுமே எடுத்துகிட்டு வரல. இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு 25 டேஸில் வர்றாரு. அவர் எதாவது எடுத்துகிட்டு வந்தான்னா இட் வில் பி வெரி ஃப்ளேவரபுள். இங்கே சிக்கன் மசாலான்னு மேபி பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நான் போனது இங்கே லோக்கல் பர்ச்சேஸ். ஸோ அங்கே பெட்டி கடை மாதிரி இருந்தது. அதில் இந்த மாதிரி இருந்தது. ஏதோ சீசனிங்ட்டு பார்த்தா ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாம் சூப்புக்காக போடுவாங்க போல். ஏதோ ஸ்வீட்டு தான், கண்டிப்பாக ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ இதை கொதித்து வரும்போது போட்டு பார்க்கலான்ட்டு பார்க்குறேன். அகெயின் இங்கே ஒரு கண்டென்ட் இருந்தது. தேங்காய் கோகோனட் ரைஸ்ன்னு இருக்குது. அது என்னன்னு தெரியலை. ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அந்த என்னென்னா இந்த தேங்காய் மிட்டாய் ஸ்மெல் அடிக்குது. ஸ்வீட்டு தான். பட் இதை பின்னாடி ரீட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே அந்த சூப்புக்காக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் வருது. சூப்புனா பட் சிக்கன் சூப் மாதிரி தானே. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறேன். ஸோ இது ரெண்டும் ஓரளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை போட்டு கிளறிடலான்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இதையும் போட்டுடலாம். அது சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் சால்ட்டியாகவும் மீன் சூப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. சாப்பிட்ருவேன். நம்ம கொஞ்சம் அரோமா டேஸ்ட் வராது. கொஞ்சம் ஸ்பைசஸ் பெப்பர்லாம் இல்லைல்ல. ஓகே, சாப்பிடுவோம். இதுவே ரசம் மாதிரி தான் இருக்குது. சாப்பாடில் கூட சாப்பிடலாம் போல் தெரியுது. டேஸ்ட் பண்ணி ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ண முடியல. பார்க்கலாம். ஓகேனா ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்த 2 சீசனிங் பொடியும் போட்டோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு. ஸோ தக்காளி என்கிட்ட இருக்குது நிறையா. ஸோ தக்காளி கொஞ்சம் போட்டு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஓகே தான். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. சாப்பாடோட சிக்கன்லாம் இருக்குல்ல, சாப்பாடோடு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ரசங்கீது இன்னொரு டைமு வச்சுக்கலாம். நாளைக்கோ ரசம் வச்சுக்கலாம். இதுவே கிட்டத்தட்ட போதுமானது. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் சிக்கன் உடையாத அளவுக்கு. சிக்கன் அப்படியே கொடுத்துட்டாங்க, கட் பண்ணி தரல. அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் தான் அப்புறம் கட் பண்ணி கேட்டேன். அதுக்கு 500 ரூபா வேறு. 500 ரூபான்னா 500 டிவைடட் பை 5. ₹100.
வெந்திருக்கு. கொஞ்சம் வேக விடுவோம். அவ்வளோதான், சிக்கன் முடிஞ்சுது. சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ரசம் மாதிரி தான் இருக்குது. லைக் ரசம் இந்த சென்ஸ் ஒரு சூப் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி மாதிரி ஏதாவது போட்டோம்னா இதுவே சிக்கன் ரசம் மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி ஆயிரும். ஓகே, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சிக்கனும் சாப்பிட்ற பக்கத்தில் இருக்குது. இது ஃப்ரை எதுவும் பண்ணல, ஏன்னா ஆயில் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அதனால் பெருசாக ஆயில் இன்னும் ஊற்றலை, ஒரு ஸ்பூன் தான் ஊற்றினேன். இதை அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லை சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். ஓகே.